இந்த பொங்கலுக்கு சோலோவாக இறங்கி இருக்கிற பராசக்தி படம் எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோவில் குயிக்காக 2 மினிட் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு படத்தை பார்த்து பல நாளாச்சு அப்படின்ட்டு இளைஞர்கள்லாம் தியேட்டரில் கொண்டாடுற அளவுக்கு தான் இந்த பராசக்தி படம் இருக்குது. அமரன் படத்தில் தாய் நாட்டுக்காக போராடிய சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் தாய் மொழிக்காக போராடி இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு பட்டையை கிளப்பும் ஒரு நடிப்பு. ஆனால் இந்த படத்துடைய சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அதர்வா இந்த 10-15 வருஷத்தில் தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னா அது இந்த படம் தான். இப்படி ஒரு நடிகரியாக நம்ம தமிழ் திரையுலகம் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்ட்டு நமக்குள்ள கேள்வி எழாமல் இல்லை. வில்லனா பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, நம்ம ஜெயம் ரவியா இது அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய அட்டகாசமான வில்லத்தனம் இருக்குது. இனி தமிழ் திரைப்படங்களில் ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் அவருக்கு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். படத்தின் முதல் பாதி பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது இரண்டாவது பாதி ஒரு பிளாஸ்ட்னே சொல்வேன். இந்த படத்தின் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். படத்தில் மொழிப்பற்ற பற்றி வர ஒவ்வொரு வசனமுமே அப்படியே அப்ளாஸ் வாங்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ஒவ்வொரு வசனமும். சுதா குங்கராவின் இயக்கம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இந்த படத்தின் சென்சார் கட்னால ஏதாவது பிரச்சனையாக தெரியல, கொஞ்சம் லேக் அடிக்குது. ஜிவி பிரகாஷின் பாடல்கள்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டு. ஆனால் படத்தில் சில இடங்களில் அது ஒரு தடையாக படத்துடைய வேகத்தை ஸ்லோ பண்ணுறதா இருக்குது. ஆனால் ஜிவிவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குங்கள ஒரு ஆர்ஆரும் அதிரடிங்க, அந்தளவுக்கு பட்டையை கிளப்புது. படத்துடைய ஃபோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த பீரியடுக்கான கலர் டோன் கச்சிதமாக செட் ஆகுது. நம்முடைய தாய்மொழியாம் தமிழுக்காக அந்த காலத்தில் எவ்வளோ பேர் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் இன்னுயிரை நீத்தாங்கன்றதை இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருங்க. அந்தளவுக்கு ரொம்பவே காட்சிகள் எமோஷ்னலாக எடுக்கப்பட்டிருக்கு. ஓவராலாக மார்க் பார்த்திங்கன்னா 5க்கு கண்டிப்பாக 4 கொடுப்பேன் தமிழுக்காக.